NCERT syllabus 9th standard chapter 2 polynomialsல exercise 2.5ல 6th question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா write an expanded form அப்படினு சொல்றாங்க. அதாவது கொடுத்திருக்கிறத cubic form expanded formல நீங்க எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலாவை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அல்ஜீப்ரா அப்படினாலே மேக்ஸ்னாலே பாத்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ்ட் நிறைய சம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி சொல்றதுன்றது ஒரு ஆர்ட். ஓகேங்களா? அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவ்ளோ ஃபார்முலா இருக்கே அவ்வளோ ஃபார்முலா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாம அதை எப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு கடகடகடன்னு எப்படி சொல்ல முடியும்ன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் வில் பிகம் ஈஸி. ஓகேங்களா? ஸோ 2x + 1 ஹோல் கியூப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோலாக கியூப் இருக்குது. இதுக்கு முன்னாடி தனித்தனியாக கியூப் வச்சு பார்த்துருப்போம். ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது a + b ஹோல் கியூப்ன்ற கான்செப்டில் வச்சுக்கலாமா நம்ம? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் கியூப். என்ன ஃபார்முலா? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஹோலாக இருக்குதுங்களா கியூபம்? அப்போ என்ன பண்ணணும்னா தனித்தனியாக கியூபை போட்டுக்கும். இங்கே ப்ளஸ்ன்றதால நீங்கள் எழுதக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ்க்கு என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் கியூப் = தனித்தனியாக கியூபை போடுங்க. a கியூப், அடுத்தது பார்த்தீங்கன்னா +b கியூப், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுட்டு இங்கே தனித்தனியாக பிரித்து எழுத சொன்னால் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரில் இருக்கிற 3 இங்கே கீழே இறக்கிப்போமே. இறக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதிட்டு a + bன்னு சொல்லிட்டு போடணும் ப்ராக்கெட்டில். எந்த இடத்துல இன்ட்டு வரணும் எந்த இடத்துல ப்ளஸ் வரணுன்றதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ a + b ஹோல் கியூப் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a கியூப் + b கியூப் + 3ab × a + b. இதுக்கு இன்னொரு வெர்ஷன் ஃபார்முலாவும் இருக்குது. அதாவது இதை மல்டிப்ளை பண்ணி போட்டு தனித்தனி டேர்மாக எழுதுகிற மாதிரியும் இருக்குது. ஸோ எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு சம். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 2x. அதே மாதிரி பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னா 1. இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ எப்போவுமே ஃபார்முலா சிம்பிளும் கொஸ்டின் சிம்பிளும் மேட்ச் ஆச்சுன்னா சிம்பிள் எதுவும் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அப்போ திரும்ப கொஸ்டினை நம்ம ரீரைட் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 1 ஹோல் கியூப் = அப்படியே இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக 2x போட்டுட்டு ஹோல் கியூப். அடுத்தது பிக்கு பதிலாக என்ன போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹோல் கியூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா +3. ஏக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x × பிக்கு பதிலாக என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா a + b. அதாவது 2x + 1. மல்டிப்ளிகேஷன்ன்றது வேறு அடிஷன்ன்றது வேறு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுங்கள். அடிஷன் வர இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூப்ன்றது பார்த்தீங்கன்னா 2க்கும் வரும் எக்ஸுக்கும் வரும். அப்போ 2 கியூப்னா என்ன வரும்னா 2 × 2 × 2 தட் இஸ் 2 2s are 4, 4 2s are 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ 8 எக்ஸை கியூப் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x கியூப் ப்ளஸ் 1 கியூப் பண்ணால் என்ன வரும்னா 1. நிறைய பேர் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. 1 கியூப்னா என்ன அர்த்தம்னா 1 × 1 × 1 தட் இஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் இது this into thisன்னு இருக்குது. முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. 3 2s are 6, 6 × 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 போட்டுட்டு அப்புறமா ஆல்ஃபபெட் எடுத்து போடுங்க. இங்கே என்ன இருக்குது ப்ராக்கெட் இருக்குது. ஸோ 2x + 1 அதை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது எக்ஸ் டேர்மு, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது தனி டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க +1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 6x × 2x. இந்த 6 பார்த்தீங்கன்னா இதோடையும் மல்டிப்ளை ஆகும் இதோடையும் மல்டிப்ளை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்தது நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்தது ஆல்ஃபபெட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ 6 2s are என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 12. x × x என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா x². அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் 6x × 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 6x. முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் எடுத்து எழுதணும்னா பவருடைய வேல்யூ டிக்ரீசிங் ஆர்டரில் வர மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஹையஸ்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூப். ஸோ அப்போ என்ன எடுத்து எழுதலாம்னா 8x3. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எழுதியாச்சு பவர் x². ஸோ +12x². அடுத்தது பார்த்தீங்கன்னா +6x. லாஸ்ட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1. இப்படியே விட்டாலும் ஓகே தான். ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் எடுத்து எழுதணும்னா இந்த மாதிரி எடுத்து எழுதணும். இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2a - 3b ஹோல் கியூப். ஸோ அப்போது போன சம்மில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வச்சு வந்தது இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி மைனஸில் வருது ஹோல் கியூப். ஆக்சுவலாக இதே மாதிரி a கியூப் - b கியூப் அதில் பார்த்தீங்கன்னா கியூபே 2 தடவை வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் வரும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த மாடலுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கிறனோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ a - b ஹோல் கியூப் என்ன ஃபார்முலானா அங்கே போட்டோம் பார்த்தீங்களா அதே ஃபார்முலா. அதில் எல்லாமே ப்ளஸ்ன்னு வந்ததுங்களா? இதில் எல்லாமே என்ன வரணும்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பவர்
பவர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரிக்கிறீங்க. அப்போ என்ன வரும்னா a cube மைனஸ் b cube. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது அங்கே என்ன பண்ணீங்க, இந்த 3 கீழே இறக்குனீங்கன்னா நடுவில் ப்ளஸ் போட்டிங்களா, அதுக்கு பதிலாக மைனஸ் போடுங்க. இந்த 3 கீழே இறக்கி எழுதிப்போம். ஏவையும் பியையும் கண்டிப்பாக மல்டிப்ளை தான் பண்ணணும். இன்டூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏவையும் பியையும் அங்கே ஆட் பண்ணும், இங்கே என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை புரிஞ்சு படிச்சிங்கன்னா இன்கேஸ் சொல்ல முடியலன்னா கூட அட்லீஸ்ட் எழுதும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எழுத பழகிட்டிங்கன்னா அது அப்படியே படிக்க படிக்க உங்களுக்கே மனப்பாடம் ஆகிடும். ஸோ இப்போ அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். சிம்பிள் சேமாக இருக்கிறதுனால சிம்பிள் எடுக்காதீங்க. ஜஸ்ட் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2a இருக்குது. அதே மாதிரி பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3b. நிறைய பசங்க மைனஸ் எடுத்துருவாங்க. ஸோ மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, கொஸ்டின்லையும் இருக்குதுன்னா அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. கொஸ்டினை ரீரைட் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 2a minus 3b the whole cube is equal to a cube. ஏக்கு பதிலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2a the whole cube மைனஸ் பிக்கு பதிலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக என்ன இருக்குது 3b the whole cube. ஸோ அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் 3. இடம் பத்தலைன்னா நீங்கள் கீழே கட் பண்ணி எழுதணும். கட் பண்ணி எழுதும்போது சிம்பிளோடு சேர்த்து கட் பண்ணுங்கள். மைனஸ் அங்கே போட்டு இங்கே நம்பரை போட்டு எழுதாதீங்க. ஸோ இப்படி எழுதினீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நோட்டில் இடம் பார்த்துருச்சுன்னா ஃபுல்லாக ஒரே லைன்லேயே கூட எழுதலாம். ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2a இன்டூ பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3b. அப்புறம் என்ன இருக்குது ப்ராக்கெட் a மைனஸ் b அப்படின்னா என்னமா வரும் 2a மைனஸ் 3b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா, அடுத்த ஸ்டெப். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 cube அப்படின்னா 2 into 2 into 2 that is 8. ஏவை கியூப் பண்ணிங்கன்னா a cube மைனஸ் 3 cube 3 into 3 into 3. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 27. பியை கியூப் பண்ணிங்கன்னா b cube. அடுத்தது ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கும், அப்புறமா இதோட சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் முதல்ல நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6, 6 3s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 18. என்ன இருக்குது மீதி ஆல்ஃபபெட்ஸு a and b. ஸோ அப்போ ஏபின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அடுத்தது இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2aன்னு இருக்குது 3bன்னு இருக்குது. அப்போ இதை ஆடோ சப்ட்ராக்டோ எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிறது தான் பெட்டர். ஸோ இது ரெண்டுத்துல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணி எடுத்து எழுதிக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8a cube மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27b cube. இப்போது இதை ஃபஸ்ட்டு உள்ள எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னா மைனஸ் 18 2s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 36 பண்ணிட்டோமா. இப்போ ஆல்ஃபபெட் பாருங்கள். a இன்ட்டு a மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எத்தனை a இருக்குது 2a. மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர் பவரில் வரும். அதே ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் நம்பர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ a இன்ட்டு a என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a². அப்படியே அந்த bs பக்கத்தில் எடுத்து எழுதுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 18 into 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 54. இங்கே பார்த்தீங்கன்னா b 2 தடவை இருக்குதுங்களா, அப்போ ஏவை ஒரு தடவை போட்டுட்டு b இன்ட்டு b என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா b². ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, அப்படியே விட்டுடலாம். எதுவும் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஆர்டரில் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. போன செம்மில் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்ன்றதுனால அதை கரெக்டாக எடுத்து எழுதலாம். இந்த இடத்துல அப்படியே விட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8a cube minus 27b cube minus 36a²b plus 54ab². ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸ்பேன்ஷன் யூஸிங் கியூப்ஸ். ஓகேங்களா, ஸோ சம்மு புரிஞ்சுது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.